ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மாநாடை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் நம்ம அந்த தஞ்சாவூரில் நம்ம வேட்பாளர் ஒருத்தரை நிப்பாட்டணும். நல்லா வேலை செய்யக்கூடிய ஆள் அவரை வந்து தோக்கடிச்சிருங்க. அது எப்படி 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிச்சிருங்க. ஏன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்காக தானே இருக்கும். நம்ம ஆளுங்களே நம்மளை ஓட்டு போடலைன்னா எப்படி? இல்லை கணக்கெடுப்பு நடத்துதானே நம்ம இந்த தொகுதியை தேர்வு செய்கிறோம். ஓட்டு போடுங்க. கரெக்டு தான் நான் சொல்கிறது. ஓட்டு போடுங்க. அது மாதிரி இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துங்கன்னு நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ இருக்க சிஎம் அவங்க அப்பா ரொம்ப நல்லவர், அவர் பண்ணிடுவார். இவர் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, போலீஸ் இருக்குது, எல்லாம் இருக்காங்க. ஆனால் நான் மனசு இல்லை. எனக்கு இருக்குது, எங்கள் ஐயா இல்லாத எனக்கு இல்லை. மனசு இருக்குது, அவங்களுக்கு இல்லை. மனசு இருந்தால் அந்த கணக்கெடுப்பு நடத்தலை. அதே நேரத்தில் எங்கள் கட்சிக்குள்ளே இருக்க எண்ணிக்கையை தயவு செய்து எடுத்துடாது. எங்கள் சமூக வாக்கு எண்ணிக்கை அதிகம்தான், ஆனால் அது 4-5 கட்சியாக பிரிஞ்சு கிடக்கு. முக்கியமாக ஆளுங்கட்சியில் எங்கள் சமூகம் எத்தனை இருக்குது, நம்ம இலக்கட்சியில் எத்தனை இருக்குன்றதெல்லாம் வேணாம். மொத்தமாக நம்ம சமூகம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை வச்சு தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும். அப்புறம் இந்த மாநாடு வெறும் ட்ரெய்லர் தான். மே 11 நம்ம வந்து மெயின் பிக்சரை காட்டுறோம். அப்போ பாருங்கள். அப்போ நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது, நல்ல நியூஸ்டையும் அப்போ நீங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்து இங்கே மேடையில் பேச வரவங்க ரத்தன சுருக்கமாக பேசணும். அதுக்கு இப்போ கீழே ஏதாவது வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. 1 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருந்தது, இப்போ நான் 1/2 நிமிஷமாக ஆக்குறேன். வந்துட்டா டக்குன்னு பேசிட்டு போயிடணும். என்ன பேச போகிறீங்க? இப்போ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அது பேச போகிறீங்க. இதில் என்ன இருக்குது? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒன்று சேர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த மாதிரி வந்து ரத்தன சுருக்கமாக 5 நிமிஷம், அதாவது 1/2 நிமிஷத்தில் பேசிட்டு போயிருங்க. வளன்னு எதுக்கு பேசிக்கிட்டு? சும்மா தூக்கம் வருதுல்ல எனக்கு. அவர் பேசாதீங்கப்பா. அடுத்து யார் பேசுங்க, வாங்க.